உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவர் பின்மாற்று சபையாக இத்தியத்தீர சபை இருந்த போதும் இச்சபையில் இருந்து கொண்டே தங்களை பிரித்தெடுக்கப்பட்ட வேறுபட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து கொண்ட இந்த விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலம் கிறிஸ்துவாகிய இயேசு ஆலோசனைகளை கூறுகிறார். அவர்களுக்குள்ள பரிசுத்த மீட்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வருகை மட்டும் அதில் நிலைத்திருக்க வேண்டும். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட அன்பு, விசுவாசம், ஊழியம், பொறுமை இவற்றில் நிலைத்திருக்க வேண்டும். மாய்மாலமும் பின்மாற்றமும் நிறைந்த சபையில் இருந்து கொண்டு அவைகளில் நிலைத்திருப்பது கடினமான காரியம் என்பதனால் அன்பின் ஆண்டவர் இயேசு இந்த ஆலோசனைகளை தருகிறார். பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்று அன்பின் ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு கூறுகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் கூறுகிறார். மேற்காணும் வசனங்களின்படி வாழ்ந்தாலே கர்த்தருடைய வருகையில் சேர்ந்து கொள்ள முடியும். ஆதலால் உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று கூறுகிறார். ஆமேன்.